ஹாய்! வெல்கம் டூ தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து ஹோம் லோன் க்ளோஸ் பண்ணத பத்தி வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஹோம் லோன் நீங்க எப்படி க்ளோஸ் பண்ணீங்க? அத பத்தி ஃபுல் டீட்டெயிலா ஒரு வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவ்ளோ மெசேஜஸ் வந்து எனக்கு வந்து வந்திருந்துச்சு. அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஹோம் லோன் க்ளோஸ் பண்ணது நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பேர் மனசார எனக்கு WhatsAppலயும் சரி, கமெண்ட்லயுமே சரி விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, லோன் டீட்டெயில்ஸ் பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் அக்கா நாங்களுமே ஹோம் லோன் வந்து எடுத்திருக்கோம். பட் எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு தெரியல. அப்படியெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட்டு நான் வீடோட பிரைஸ் எவ்வளோ? நம்ம வந்து எவ்வளோ லோன் எடுத்திருந்தோம்? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா 37 லேக்ஸ்க்கு வந்து வாங்கியிருந்தது. 37,50,000 வந்து வாங்கியிருந்துச்சு. நாங்க கையில இருந்த கேஷ் கொஞ்சம் வந்து குடுத்துருந்தோம். அத தாண்டி எங்களுக்கு லோன் தான் வந்து மெயினா வந்து இருந்துச்சு. லோன் அமௌண்ட் இருந்தா தான் எங்களால வீடு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து இருந்துச்சு. எங்க லோன் எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவிபில தான் வந்து லோன் வந்து நாங்க எடுத்திருந்தோம். லோன் லோன் அமௌண்ட் எவ்வளோ வந்து நாங்க ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சாங்ஷன் ஆன அமௌண்ட் வந்து ஆக்சுவலா எங்களுக்கு தேவைப்பட்டது வந்து ஒரு 25 லேக்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு இந்த வீட்டுக்காக. பட் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்கிறது எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆ 26,50,000 வந்து பார்த்தீங்கன்னா, லோன் வந்து எங்களுக்கு சாங்ஷன் வந்து ஆனது. ஆனா அதில ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1,32,000 சம்திங் வந்து போயிடுச்சு. அதனால வந்து எங்களுக்கு பேலன்ஸ் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட கையில வந்தது வந்து 44,000 கிட்ட வந்து எங்களுக்கு கையில வந்து 25,44,000 வந்து எங்களோட கையில வந்து வந்திருந்துச்சு. இப்போ நாங்க இதுக்கு மாசம் மாசம் எவ்வளோ இஎம்ஐ வந்து பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ அமௌண்ட் வந்து ரவுண்டா வந்து 24,000 சம்திங் வந்து வரும். ஒரு ரூ. 200 என்னமோ கம்மி. ரூ. 25,000க்கு. எத்தன வருஷம் போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26 வருஷத்துக்கு வந்து நாங்க ஆக்சுவலா லோன் வந்து போட்டிருந்தோம். ஆம் ஏன் வந்து லோன வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன் அப்படின்னா, நேத்தே வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். ஆ ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் ஜுவல்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த ஜுவல்ஸ வந்து நான் வந்து வச்சு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து குடுத்துருந்தேன். அப்ப வைக்கும்போது அந்த ஜுவல்லோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 11 லேக்ஸ் ஆக்சுவலா நாங்க எங்க ஜுவல்ஸ் மட்டும் வச்சது பார்த்தீங்கன்னா, ஒரு அ 10 லேக்ஸ்க்கு வந்து நாங்க ஜுவல்ஸ் மட்டும் வந்து வச்சிருந்தோம். ஆ ஜுவல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த 1 1/2 வருஷம் லோன் வாங்கி ஆல்மோஸ்ட் வந்து நாங்க கரெக்ட்டா 1 1/2 வருஷம் வந்து ஆகுது. ஆ அப்ப என்ன யோசிச்சேன் அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து இருக்கிற நகையெல்லாம் வந்து இந்த 1 1/2 வருஷமா வட்டி, அசல் அப்டி கட்டி கட்டி கொஞ்சம் கொஞ்சமா வந்து திருப்பியாச்சு. ஃபைனலா நம்ம வீட்டுக்கு ஜுவல்ஸ் எல்லாமே வந்ததுக்கப்புறம் யோசிச்சது என்ன அப்டின்னா, ஆ எப்பவுமே ஜுவல் லோன விட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ல வந்து லோன் எப்பவுமே வந்து ஜாஸ்தி. இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் வந்து இருக்கும். பட் எங்களுக்கு லோன் எடுக்கும்போதே அது வந்து தெரியும். கண்டிப்பா ஹோம் லோன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டைம்ல எங்களுக்கு அவ்ளோ அமௌண்ட் குடுக்குறதுக்கு வந்து யாருமே வந்து கிடையாது. அதனால எங்கள நம்பி பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய அமௌண்ட் வந்து குடுத்தாங்க. அதனால அப்போ இருந்த சிச்சுவேஷனுக்கு லோன் கிடைச்சா போதும், வீடு வாங்குனா போதும் அப்படின்றது தான் எங்களோட மைண்ட் செட்டா வந்து இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட்டு 1 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ என்ன தோணிட்டு இருந்துச்சு அப்டின்னா, இஎம்ஐ வந்து கரெக்ட்டா பே பண்ணிடணும். எதுவுமே அதுல அ தப்பா வந்து கட்டாமலோ, இல்ல 2 நாள் டிலேவோ அதெல்லாம் வந்து பண்ணிடக்கூடாது. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, லோன் வந்து கரெக்ட்டா வந்து கட்டிடணும் அப்டின்றதுல நாங்க ரொம்ப தெளிவா வந்து இருந்தோம். அ எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே எதுல இருந்துச்சு அப்டின்னா, வச்ச ஜுவல்ஸ வந்து எப்டியாவது எடுத்துடணும் அப்டிதான் நாங்க வந்து நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா இந்த 1 1/2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ரூவாயும் சேர்த்து சேர்த்து அப்படிதான் வந்து அந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு வந்துட்டோம் ஃபைனலா. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட மைண்ட்ல வந்தது என்ன அப்படின்னா, ஆ பேங்க் லோன் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி. ஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா, 80 பைசாக்கு வந்து வச்சிருந்தோம். கனரா பேங்க்ல தான் வந்து வச்சிருந்தோம். அப்ப இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. நாங்க வீடு வாங்கி ஆல்மோஸ்ட் 1 1/2 வருஷம் வந்து ஆகுது. இந்த 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஜுவல் ரேட் இருந்தது வந்து வேற. பட் இப்ப இருக்கிறது வந்து வேற. நாங்க வைக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 பவுன் தங்கம் வந்து ரூ. 50,000 கிட்ட வித்துச்சு. நாங்க வைக்கும்போது எங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு ரூ. 37,000 சம்திங் வந்து 1 பவுனுக்கு வந்து கிடைச்சதுன்னு நெனைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. பட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 பவுன் வந்து ரூ. 50,000 கிட்ட வித்துச்சு. இப்போ அத வந்து அப்படியே டபுளா வந்து ஆயிருக்கு. அதனால நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நம்ம வந்து ஜுவல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கட்டி திருப்பிக்கலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அத தாண்டி இன்ட்ரெஸ்ட்ன்னு கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜுவல்ல வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுனால நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இருந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் பேங்க்ல வச்சோம் அப்படின்னா
நம்ம ஆக்சுவலா வந்து 10,00,000 எனக்கு அப்போ வந்து எனக்கு 10,00,000 வந்து கிடைச்சது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1,15,000 1,20,000 கிட்ட நகை விலை வந்து விக்குது. அப்போ நான் என்ன யோசிச்சேன் அப்டின்னா, இப்போ வந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சு. அப்போ 10,00,000க்கு நம்ம முன்னாடி நகை வச்சிருந்தோம் அப்டின்னா, இப்போ வந்து 20,00,000 வந்து தாராளமா நம்மளோட நகைய வந்து வைக்கலாம். 20,00,000லேருந்து 22,00,000 வரைக்கும் வைக்கலாம் அப்டின்னு வந்து நான் நெனச்சிருந்தேன். அப்போ சரி, அப்ப பேலன்ஸ் ஒரு 4,50,000 ஷார்டேஜ் ஆகுது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி வெளியில எங்கேயாவது வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து நம்ப ட்ரை வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து யோசிச்சேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி நாங்க வீடு வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா இருந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் வந்து வைக்கல. அ மோஸ்ட்டா பெரிய ஜுவல்ஸ் எல்லாமே வந்து வச்சிருந்தோம். தாலி செயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருந்தேன். ஆம், கையில வந்து ரிங் போட்டிருந்தோம். குழந்தைங்களோட ஜுவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து இருந்துச்சு. அதனால மொத்தமா வைக்காம அப்ப வந்து இருந்த ஓரளவுக்கு மேக்ஸிமம் இருந்த ஜுவல்ஸ் வந்து வச்சாச்சு. நமக்கு வந்து தேவைன்னு இருக்கும்ல. தாலி செயின் கண்டிப்பா தேவை. ஒரு கையில ஒரு 2 மோதிரம் வந்து இருந்தா நல்லா. இது மாதிரி விஷயம்லாம் விட்டுட்டு மத்தது எல்லாமே வந்து வச்சிருந்தோம். பட் இப்போ நாங்க என்ன யோசிச்சோம் அப்டின்னா, எங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து லோன் க்ளோஸ் பண்ணியே ஆகணும் அப்டின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம், அ எல்லாத்தையும் வச்சிடலாம். நம்ம வந்து நீ ஏன் நகை வந்து போடலன்னு யாரும் என்ன கேட்க போறதில்ல. எனக்கு நான் தான் முடிவு பண்ணணும் என்கிட்ட நகை இருக்கணுமா? இல்லையா? அப்படின்றத. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் அவர்கிட்ட சொன்னேன். நம்ம வந்து என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிடலாம் அப்படிதான் சொல்லி முடிவு வந்து பண்ணியிருந்தது. ஆக்சுவலா நாங்க வந்து அங்க எடுத்துட்டு போயிருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 26 பவுன் கிட்ட பேங்க்குக்கு வந்து எடுத்துட்டு போயிருந்தோம். நாங்க பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பவுனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கிராமுக்கு ரூ. 9,000லேருந்து ரூ. 9,500 வந்து குடுப்பாங்க. அப்படிலாம் நான் வந்து நெனச்சிருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் விக்குதுல்ல. ஒரு கிராமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கு. அதனால ஒரு 15,000 கிட்ட வந்துருது. அதனால நான் என்ன நெனச்சேன்னா, அட்லீஸ்ட் ஒரு ரூ. 10,000க்குள்ளயாவது வந்து கிடைக்கும். ரூ. 9,000லேருந்து ரூ. 10,000 கிடைக்கும்னு நெனச்சுட்டு பேங்க்குக்கு வந்து போயிருந்தோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வச்சிருந்தது வந்து கனரா பேங்க்ல தான் வந்து வச்சிருந்தோம். எடுத்துட்டு போயிருந்தது வந்து 26 பவுன் தான் வந்து எடுத்துட்டு போயிருந்தோம். அப்போ 26 பவுன் எடுத்துட்டு போய் கேட்கும்போது, அவங்க சொன்ன அமௌண்ட் 1 கிராமுக்கு எவ்வளோ வந்து சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, ரூ. 8,300 தான் 1 கிராமுக்கு வந்து குடுப்போம் அப்டின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் எப்படி பார்த்தாலும் ஒரு அ இந்த நகை எல்லாமே அப்ப வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் எங்களுக்கு கிடைக்கிற மாரி இருந்துச்சு. அப்ப நான் என்ன இவர்கிட்ட சொன்னேன் அப்டின்னா, தாலி செயின் இருக்கு. அது ஆக்சுவலா ஒரு 3 1/2 பவுன் செயினு. அதையும் வந்து வச்சிடலாம். என்னோட கையில இருந்த ரிங் எல்லாம் பேங்க்ல போயிட்டு தான் நான் வந்து கழட்டுறேன். மொத்தமா கழட்டி வீட்ல மட்டும் தாலி செயின் மட்டும் கழட்டி எடுத்துட்டு போயிட்டேன். ஏன் அப்டின்னா, அங்க பத்தல அப்டின்னா வந்து இத வச்சுக்கலாம் அப்டின்ற முடிவு வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ல போயிட்டு அமௌண்ட் வந்து நான் நெனச்ச மாரியே வந்து பத்தல. அவ்வளோ அமௌண்ட் வந்து குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணியிருந்தோம் அப்டின்னா, கையில இருந்த மோதிரம் கிதிரம் எல்லாமே வந்து குடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நாங்க வட்டி கடையில வைக்கலாமா? சேட்டு கடையில வைக்கலாமான்னு ட்ரை பண்ணோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்கிற அமௌண்ட் வந்து தாராளமா வந்து குடுப்பாங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் பார்கெயின் பண்ணியாவது அட்லீஸ்ட் வந்து வாங்கிக்கலாம். பட் என்ன அப்டின்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. 2 பைசா வந்து சொல்லியிருந்தாங்க. எங்களால மாசம் மாசம் நாங்க இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து பே பண்ணோம்ல அதுக்கு. அந்த நகைய திரும்ப திருப்பணும். அதனால நான் யோசிச்சது என்ன அப்டின்னா, நம்ம வந்து கவர்மெண்ட் பேங்க்லயே வந்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு, இதுல தான் வந்து கனரா பேங்க்ல தான் வந்து வச்சிருந்தோம். ஆ எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி மொத்தமா என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் தொடச்சு நாங்க வச்சது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 30 பவுன் வந்து வச்சிருந்தோம். 30 பவுனுக்கு எங்களுக்கு எவ்வளோ கிடைச்சது அப்டின்னா, இருவ அ ர 24,09,000 தான் எங்களுக்கு வந்து கிடைச்சது. அப்ப ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இன்னும் வந்து அமௌண்ட் வந்து தேவைப்பட்டுச்சு. அப்ப அதுக்கு என்ன பண்ணோம் அப்டின்னா, வெளியில இருந்து கொஞ்சம் சோர்ஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜுவல்ஸ வந்து திருப்புற மாரி வந்து இருந்துச்சு. "அக்கா நீங்க எப்படியும் இப்ப இதுக்கும் வட்டி கட்ட போறீங்க, அதுக்கும் நீங்க வட்டி தானே பே பண்ண போறீங்க" அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்க ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் லோன் வந்து மாசம் ரூ. 25,000 வந்து கட்டிட்டு இருந்தோம். அதுல பேங்க்ல போய் விசாரிக்கும்போது தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சுச்சு. நாங்க மாசம் வட்டி மட்டுமே வந்து ரூ. 21,000 வட்டி மட்டும் எடுத்திருக்காங்க. வெறும் ரூ. 4,000 தான் அசல்ல வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சுச்சு. அப்போ இப்ப ஜுவல் அப்டின்னா, இப்ப நான் மாசம் ரூ. 25,000 ஜுவல்லுக்கு இன்ட்ரெஸ்ட்டே பே பண்றேன். அவ்வளோ வராது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ரூ. 20,000 ரூ. 25,000 நான் வெறும் இன்ட்ரெஸ்ட்டே இந்த மாசம் பே பண்றேன் அப்டின்னா கூட, ஏதோ ஒரு நகைக்கு ஒரு ரூ. 10,000 எக்ஸ்ட்ரா கட்டுறேன் அப்டின்னா, அடுத்த மாசம் நான் வந்து ஜுவல்க்கு கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும். பட் பேங்க்ல வந்து அந்த மாரி கிடையாது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களோட வட்டி எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அசலே எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே எங்களுக்கும் முன்னாடியே தெரியும். இருந்தாலும் அப்ப இருந்த சிச்சுவேஷனுக்கு எங்களுக்கு வீடு வாங்கணும். அதுக்கு லோன் தேவை அப்படின்றது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா வந்து இருந்துச்சு.
இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஜுவல் வந்து இப்ப நான் வீட்ல சும்மாவே வச்சிருந்தேன் அப்படின்னா, அது என் வீட்ல சும்மா தான் வந்து இருக்கும். அ எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருந்தா தான் எங்களால இந்த விஷயம் பண்ணணும், அந்த விஷயம் பண்ணணும்னு அடுத்தடுத்து நாங்க ஓடிக்கிட்டே வந்து இருப்போம். இப்பவும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதே ரூ. 26,00,000 எங்களுக்கு வந்து கடன் வந்து இருக்கு. ஆனா, ஆ பேங்க்ல இருந்துச்சு அப்படின்னா, அந்த ரூ. 26,00,000 நாங்க எத்தன வருஷம் கட்டினாலும், அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே வந்து இருந்துகிட்டே தான் இருக்குமே தவிர, உங்களுக்கு வந்து குறையறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது. நாங்க ஆல்மோஸ்ட் இந்த 1 1/2 வருஷத்துல ரூ. 2,00,000 வந்து கட்டியிருக்கோம். ஆ எங்களுக்கு வந்து அசல்ல வந்து அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாம அசல்ல கம்மியானது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 49,000 மட்டும் தான் கம்மியாயிருக்கு. மீதி 1,50,000 ஆமா ரூ. 1,50,000 1,60,000 வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் வட்டி மட்டும் தான் நாங்க வந்து கட்டியிருக்கோம். இப்ப நான் இந்த அமௌண்ட்ட வந்து மாசம் ரூ. 25,000 லோனுக்கு வந்து நான் பே பண்ணிட்டு இருந்த அமௌண்ட்ட, நான் மாசம் மாசம் என்னோட ஜுவல்ஸ்க்கு வந்து அப்படியே கட்டிக்கிட்டே வந்தேன். அசலு, வட்டி, அசல், வட்டி அப்படி கட்டிக்கிட்டே வந்தேன் அப்படின்னா, என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்க இருக்க கம்மியாயிட்டே போகும். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப நாங்க எவ்வளோக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, மொத்த ஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 26,50,000 நாங்க வந்து வச்சிருக்கோம். அதே மாதிரி நாங்க லோன் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட லோன் அமௌண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணது ரூ. 26,50,000 வந்து இருந்துச்சு. ஆம் நாங்க வந்து வாங்குனது. பட் அதுல ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் போய் எங்களோட கையில வந்தது ரூ. 25,50,000 தான். பட் கட்டும்போது நாங்க எவ்வளோ அங்க கட்டியிருந்தோம் அப்டின்னா, ரூ. 26,00,000 வந்து அசல் வந்து அப்படியே கட்டியிருந்தோம். வீட்டோட லோன் ஏன்னா ரூ. 50,000 தான் எங்களுக்கு வந்து மைனஸ் ஆயிருந்துச்சு. மீதி ரூ. 26,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே வந்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன். இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, லோன் வந்து க்ளோஸ் வந்து பண்ணது. ஆல்மோஸ்ட் 1 1/2 வருஷம் தான் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் கேட்டது, பேங்க்ல எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. பேங்க்ல ஆக்சுவலா நாங்க போய் லோன் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து ஏன் நீங்க அதுக்கும் இதுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரே இது தானே வரும் அப்படின்ற மாரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு தெரியும்ல, இதுல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் வச்சது வந்து 80 பைசாக்கு வந்து வச்சிருக்கேன். இப்போ கனரா பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, 80 பைசா இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் நான் வந்து வச்சிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இது எவ்ளோ கம்மியா இருக்கு அப்படின்றது, எனக்கு வந்து வட்டி வந்து எவ்ளோ கம்மியா இருக்கு அப்படின்றது எனக்கு வந்து தெரியும். அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஜெனரலா சொல்லுவாங்கல்ல, ஏன் நீங்க அவங்களுக்கே ஒரு பெரிய ஷாக்கா தான் இருந்துச்சு. நாங்க லோன் க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே. வ பட் நாங்க நெனச்சுட்டு போனது என்னன்னா, எப்படியா இருந்தாலும் இந்த லோன வந்து க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்றது மட்டும் தான் எங்களோட மைண்ட்ல வந்து இருந்துச்சு. அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் ஏதாவது வாங்கியிருந்தாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு போகும்போது. மேபி இன்னும் ஒரு 1,00,000 ஆகும். நீங்க வந்து சீக்கிரமா க்ளோஸ் பண்றீங்க. ப்ரீ க்ளோஸ் பண்ணா இவ்ளோ சார்ஜஸ் எடுப்போம். இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு நெனச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரிலாம் எதுவுமே அவங்க வந்து சொல்லல. ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் அவங்க எதுவுமே வந்து சார்ஜ் பண்ணவே இல்ல. எங்களோடது லாஸ்ட்டா எவ்ளோ அமௌண்ட் இருந்துச்சோ, அந்த ரூ. 26,00,000 எங்களுக்கு லோன் வந்து இருந்துச்சுல்ல, அந்த ரூ. 26,00,000 மட்டும் தான் எங்கள வந்து பே வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து அமௌண்ட் வந்து குடுத்து ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 டூ 20 டேஸ் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு என்ஓசி எல்லாமே வந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த பத்திரம் வாங்குறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 மந்த் கரெக்ட்டா வந்து எடுத்துக்கிட்டாங்க. மேபி நீங்க யாராவது வந்து பேங்க் லோன் வந்து ஏன்னா மோஸ்ட்லி நம்மகிட்ட கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் லோன் க்ளோஸ் பண்ண போறோம். இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்ற மாரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. நான் இப்படிதான் வந்து பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையும் கிளியரா சொல்லியிருக்கேன் அப்படின்னு நெனைக்கிறேன். உங்களுக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். அம் பேங்க்ல வந்து லோன் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க கிட்ட பிரஷர் குடுத்துட்டே இருங்க. எப்போ வந்து எங்களுக்கு என்ஓசி வந்து வரும்? அம் எப்போ வந்து நீங்க எங்களோட பத்திரம் வந்து எங்க கைக்கு கிடைக்கும்னு அவங்கள நீங்க வந்து கேட்டுக்கிட்டே இருங்க. இல்ல அப்டின்னா கண்டிப்பா ரொம்ப டிலே தான் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா நாங்க அந்த தப்பு தான் வந்து பண்ணியிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பொங்கல் ஹாலிடேஸ் வந்து வருது. இந்த 1 வீக் வந்து எந்த ப்ராசஸும் வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து என்ஓசி மட்டும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாங்க பத்திரம் வந்து குடுத்துரும்ன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் நாங்க பொங்கல் முடிஞ்சு ஒரு 1 வாரம் வரைக்குமே அமைதியா வந்து விட்டுட்டோம். 10 டேஸ் வரைக்குமே வந்து விட்டுட்டோம். ஏன் அப்டின்னா, சரி ஓகே நம்ம பணம் கட்டியாச்சு. அவங்க வந்து அவங்களே கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அவங்களுக்கு நெறைய வேல இருக்கு. நமக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான வேலைல்ல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லி, "தங்கம் இது என்னன்னு போய் பாரு. இது வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருன்னு" சொன்னதுக்கு அப்புறம் ரெகுலரா பேங்க்குக்கு போறது, எங்களுக்கு என்ஓசி குடுங்க, எப்போ வந்து வரும்? ஏன் இவ்வளோ டிலே ஆகுது? அப்படிலாம் நம்ம நெறைய கேள்வி கேட்கும்போது தான் அவங்க அந்த ப்ராசஸ வந்து கொஞ்சம் ஸ்பீடே வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஹோம் லோன வந்து இப்படிதான் வந்து க்ளோஸ் வந்து பண்ணேன். இப்போ நகைக்கு வந்து நான் கட்டுறேன் அப்படின்னா, என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ நான் வந்து கட்டிக்கலாம். நடுவுல கூட கட்டிக்கலாம். இப்ப நடுவுல எனக்கு ஒரு ரூ. 2,000 வருது அப்படின்னா கூட, நான் அந்த நகைய வந்து நகையில வந்து ஒரு நகைக்கு வந்து வெறும் ரூ. 2,000 கூட கட்டிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து இதுக்கு மாசம் மாசம் தான் நீங்க ஜுவல்லுக்கு வந்து லோன் பே பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது.
ஆக்சுவலா 6 மந்த் வரைக்கும் டைம் இருக்கு. அதே மாதிரி பேங்க்ல போனீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க 6 மாசத்துக்குள்ள நான் நகைய திருப்பிக்கிறேன் அப்படின்னு வச்சீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து குடுக்குறாங்க. இப்ப இந்த ரூ. 8,300 வந்து அதுக்கான அமௌண்ட் தான். இப்ப நான் வந்து 1 வருஷத்துக்கு வைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல ரூ. 8,000 தான் குடுப்பேன்னாங்க. பட் அந்த ரூ. 300 கால்குலேட் பண்ணும்போது எனக்கு அதுல ஒரு அமௌண்ட் வந்துச்சு. அதனால நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 6 மாசம் வரைக்கும் நான் வந்து வச்சுக்கிறேன் தான். எல்லா நகையுமே 6 மாசத்துக்கு தான் வந்து வச்சிருக்கேன். 6 மாசத்துல என்னால நகைய வந்து திருப்ப முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. பட் கடவுள் வந்து ஏதாவது ட்ரை பண்ணாரு அப்படின்னா, கண்டிப்பா வந்து சீக்கிரம் வந்து முடிச்சுருவேன். அ அதனால என்னன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா, அந்த 6 மாசம் கழிச்சு அத அப்படியே ரினிவல் வந்து பண்ணி வச்சுக்கலாம். திரும்பவும் நம்ம அந்த நகைய வந்து புதுசா அடகு வைக்கிற மாரி வந்து வச்சுக்கலாம். அதனால மாசம் மாசம் வந்து நாங்க இஎம்ஐக்கு பே பண்றோம்ல, ஒரு 25,000 வந்து நாங்க இஎம்ஐக்கு வந்து இவ்வளோ நாள் பே பண்ணிட்டு இருந்தத நான் அப்படியே கொண்டு போய் என்னோட இனிமே ஜுவல் லோனுக்கு வந்து கட்டப் போறேன். முன்னாடியே சொன்ன மாரி இப்பவும் எங்களுக்கு கடன் வந்து இருக்கு. பட் என்னோட கடனோட வட்டிய வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேனே தவிர, எங்களோட கடன் வந்து அப்படியே தான் வந்து இருக்கு. நான் இந்த மாசம் ரூ. 25,000 கட்டுறேன் அப்படின்னா, அடுத்த மாசம் என்னோட அசல்ல கொஞ்சம் கட்டியிருக்கேன் அப்படின்னா, அடுத்த மாசம் வட்டி வந்து ஒரு ரூ. 24,000 குறையும். நான் இன்னும் எவ்வளோக்கு எவ்வளோ அசல்ல வந்து அதாவது நகைக்கு வந்து வட்டி இல்லாம அசலுக்கு வந்து கட்டிக்கிட்டே வரணும். அந்த அளவுக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிட்டே வந்து இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த டிசிஷன் வந்து எடுத்திருந்தேன். நெறைய பேர் கேட்டிருந்தது, "அக்கா நீங்க YouTubeல சம்பாரிக்கிற காசெல்லாம் வச்சு மேபி லோன் அடைச்சிட்டீங்களா? யூடியூப் இன்கம்ல தான் வந்து அடைச்சிங்களா?" அந்த மாதிரியெல்லாம் நெறைய கொஸ்டின்ஸ் வந்து சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. யூடியூப்லலாம் அவ்வளோ அமௌண்ட்லாம் வராது. கண்டிப்பா சீக்கிரமும் அவ்வளோ அமௌண்ட் வர அளவுக்கான முயற்சி தான் நான் பண்ணிட்டே இருக்கேன். அதுவும் ஒரு நாள் கண்டிப்பா வந்து நடக்கும். அதனால இது எல்லாமே ரொம்ப ஈஸியா போய் அப்படியே பேங்க்ல நாங்க கேட்ட உடனே அப்படியெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு 2 இடத்துல கொண்டு போய் கேட்டு, ஃபர்ஸ்ட்டு பேங்க்ல கொண்டு போய் அவங்க என்ன சொல்ட்டாங்க அப்படின்னா, நாங்க வேற ஒரு இடத்துல ஆக்சுவலா ட்ரை பண்ணியிருந்தோம். பேங்க் ஹோம் லோன் கேட்டுட்டு வெளில வந்த உடனே, வேற ஒரு பேங்க்ல வந்து இவ்ளோ ஜுவல் இருக்கு. நீங்க வந்து எவ்வளோ பேமெண்ட் குடுப்பீங்கன்னு கேட்கும்போது, அவங்க ஆல்மோஸ்ட் நாங்க வச்சிருந்த அந்த 26 பவுனுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே. அது வந்து ஐப்பந்தாங்கல்ல. அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, நாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கனரா பேங்க்ல தான் வந்து வச்சிருந்தேன் நகை. எனக்கு சில சென்டிமென்ட்டான விஷயம்லாம் வந்து இருக்கும். இங்க நகைய வச்சு நம்ம வந்து திருப்பிட்டோம். அதனால மேபி இங்கேயே வைக்கலாமான்னு பார்த்தோம்னா, இங்க வந்து நகைக்கு வந்து ரொம்ப கம்மியா வந்து சொல்றாங்க. கிராமுக்கு வந்து ரொம்ப கம்மியா சொல்ற மாரி எனக்கு வந்து தெரிஞ்சுச்சு. அதனால நான் ரொம்ப யோசிச்சேன். சரி திரும்ப ஒரு தடவ வீட்டுக்கு வந்துட்டு தாலி செயின்லாம் வந்து எடுத்து கவர்ல போட்டு வச்சுட்டேன். வச்சுட்டு சரி போற வழி தானே ஃபர்ஸ்ட்டு இங்க கேட்போமா அப்படின்னும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "மேடம் நீங்க வாங்க. நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டா பண்ண முடியுமோ பண்ணி குடுக்குறேன்னு" சொன்னாங்க. ஜுவல் எல்லாத்தையும் ஆ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 பவுனையுமே எல்லாத்தையும் கழட்டி மொத்தமா போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது எங்களுக்கு இன்னும் ஒரு 1,50,000 லட்சத்துலேருந்து ரூ. 2,00,000 வந்து ஷார்டேஜ் ஆகுதுன்னு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பில் எல்லாமே வந்து போட்டாங்க. போட்டு நகைய வந்து பிரிச்சு தான் வந்து வச்சிருக்கேன். ஒரு 6 செட்டா நான் வந்து பிரிச்சு வந்து வச்சிருக்கேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்து அந்த கிராம்லாம் எழுதுவாங்கல்ல, அந்த கிராம் எல்லாம் எழுதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டா போட்டு சைன் எல்லாம் போட்டு லாஸ்ட் மினிட்ல சொல்றாங்க, உங்களுக்கு இவ்ளோ அமௌண்ட் தான் உங்க கையில வந்து கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ரூ. 24,00,000 தான் உங்க கையில வந்து கிடைக்கும்ன்றாங்க. எனக்கு லிட்டரலி என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா, இன்னும் ரூ. 2,00,000லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. என்னால எப்படி ரெடி பண்ண முடியும்ன்றது எனக்கு சுத்தமா ஐடியாவே வந்து கிடையாது. அதனால லிட்டரலி நான் ஒரு மாரி கெஞ்சிட்டே இருந்தேன். மேம் ஏதாவது பண்ண முடியுமா பாருங்க, ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கன்னா, அவங்க மேம் இதுக்கு மேல பெஸ்ட்டா என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க இன்னும் இவ்ளோ ஜுவல் வந்து எடுத்துட்டு வாங்கன்னு என்ன வந்து கேட்குறாங்க. என்கிட்ட ஜுவல்லே இல்லையே! இருந்த எல்லாத்தையும் நான் வச்சுட்டேன். அவங்ககிட்ட நான் சொல்றேன், மேம் நான் ஹோம் லோன் க்ளோஸ் பண்ணி ஆகணும். எனக்கு இன்னும் ரூ. 2,00,000க்கான நகைலாம் என்கிட்ட வந்து சுத்தமா கிடையாது அப்படின்னு வந்து சொல்றேன். அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியே வந்து, "இல்ல மேம் அவ்வளோதான் மேம் பெஸ்ட்டா பண்ண முடியும். நான் ரொம்ப பெஸ்ட்டா உங்களுக்கு போட்டு குடுத்துருக்கேன்னு" திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்போ அம் எல்லாத்தையும் போட்டு, "ஓகே மேம் நீங்க ப்ராசஸ் வந்து பண்ணிடுங்க. அமௌண்ட் வந்து அனுப்பிருங்கன்னு" சொல்லிட்டு நானும் அவரும் வெளில வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் எனக்கு டக்குன்னு என்ன தோணுச்சுன்னா, வேற ஒரு இடத்துல குடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, "அங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா தங்கம்?" அப்படின்னு கேட்கும்போது, "சரி நீ போய் வேணா கேட்டு பாரு. அவங்க ஜுவல்ஸ் எல்லாமே போட்டாங்களே" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி உள்ள போயிட்டு அவங்க எடுத்து உள்ள வைக்கிறாங்க. லாக்கர்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், "மேம் எனக்கு வேற ஒரு இடத்துல கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியா தரேன்னு சொன்னாங்க. மேபி இன்னும் ஒரு ரூ. 50,000 எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, எனக்கு நீங்க இந்த ஜுவல்ஸ குடுங்க. நான் அங்க போய் விசாரிச்சுட்டு வந்துட்டு, நான் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் வைக்கிறதா இல்லையான்னு டிசைட் பண்ணிக்கிறேன்னோனே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் போய் அவ்ளோ நேரம் வேல பார்த்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 1/2 மணி நேரம் கிட்ட அவங்க எல்லாத்தையும் எழுதி, வெயிட் போட்டு எல்லாமே பார்த்தாங்க. பட் என்னோட அவசரம் அவங்களுக்கு புரிஞ்சுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நகை எல்லாத்தையும் இப்படியே வைங்க. கொட்னீங்க அப்படின்னா கூட திரும்ப அதே கவர்ல எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் நானும் அவரும் கிளம்பி ஐயப்பந்தாங்கல் போய் பார்த்தா, இவங்க சொன்னத விட அவங்க ஒரு ரூ. 1,00,000 எங்களுக்கு கம்மியா தான் வந்து சொல்லியிருந்தாங்க.
அதனால அதுவுமே வந்து இஎம்ஐ மாரி போட்டுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இப்போ ஜுவல்ஸ்லாம் இஎம்ஐலயுமே வந்து வைக்கிறாங்க போல இருக்கு. அதுக்கான மாசம் வந்து ரூ. 1,00,000 கட்டணுன்ற மாரி சொன்னாங்க. எங்களுக்கு அவ்வளோலாம் எங்களால பே பண்ண முடியாதுன்னு மறுபடியும் திரும்ப வந்து எங்களுக்கு டைம் வந்து கிடையாது. அன்னைக்கு நாங்க 4 மணிக்குள்ள பேமெண்ட் வந்து பண்ணி ஆகணும். நாங்க ஐயப்பன் தாங்கல் போகும்போதே மணி கரெக்ட்டா 1:30 மணி கிட்ட வந்து ஆயிடுச்சு. அவங்களுக்கு வரும்போதே கால் பண்றேன், மேம் நாங்க திரும்ப அங்க தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேம் இத விட ஒரு 1 அவங்க சொல்லியே தான் அனுப்புனாங்க. மேம் நீங்க எங்க போனாலும் இது வந்து குடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல ஓகே நம்ம ட்ரை பண்ணல அப்படின்னு நமக்கு தோணிட்டே இருக்கக்கூடாதுல்ல. அதனால அங்க போயிட்டு அங்கேயும் ஃபைனலா வந்து கிடைக்கல எங்களுக்கு. அப்புறம் இங்க வந்து அதுக்கு வச்சு அடுத்த நாள் ஆமா. இது வந்து முன்னாடி நாள் நடக்குது. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2,00,000 அங்க இங்கன்னு புரட்டி கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் வந்து வாங்கி, மறுபடியும் கொண்டு போய் பேங்க்ல வச்சு இப்படிதான் வந்து ப்ராசஸ் வந்து போச்சு. ஆ இவ்ளோ கஷ்டப்பட்டு தான் ஆக்சுவலா நாங்க ஹோம் லோன் வந்து அடைச்சிருக்கோம். அதனால ஏன்னா நெறைய பேர் சொன்னது, "அக்கா நீங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அடைச்சீங்க அப்படின்றது எங்களால ஃபீல் பண்ண முடியுது. பட் சில பேர் யோசிப்பாங்க, பாரு இவங்க ஈஸியா வந்து லோன் அடைச்சுட்டாங்க." அப்படின்ற மாரி தான் தோணும். நெறைய பேர், "அக்கா சுத்தி போட்டுக்கோங்க, திருஷ்டி ஆயிட போகுது." இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஆ இது எல்லாத்தையும் தாண்டி அவ்ளோ பேர் மனசார வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. நாங்க எங்களோட நீங்க அந்த வீட்டு பத்திரம் கையில வாங்கிட்டீங்கன்னு சொல்லும்போது, எங்க கண்ல தண்ணி தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னவங்கலாம் நெறைய பேர் இருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் இப்படிதான் ஹோம் லோன் வந்து அடைச்சேன். மேபி இதுலருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சு, நீங்களும் ஹோம் லோன க்ளோஸ் பண்ற ப்ராசஸ் ஏதாவது பண்ண போறீங்க அப்படின்னா, அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால ஆ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தேங்க் யூ.